தமிழக மக்களை பலி கொடுத்தாவது நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். அதாவது விஜய் அவர்கள் தான் காரணம், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர் தான் காரணம். ஏனென்றால் அங்கு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து திசை திருப்பி விட்ட விஷயம் மீடியாக்கள் மூலியமா ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங் தான் அங்கே நடத்தினாரு. அதாவது ஷூட்டிங் நடத்தினா அங்கே வந்து அசம்பாதம் ஏற்படுமா? ஏன்னா ஷூட்டிங் பார்க்க வந்தாங்க, விஜய் பக்கம் தானே வந்தாங்க, தேர்தல் பரப்புரை செய்ய வந்திருக்காருன்றது தானே தெரியும். அப்போ ஷூட்டிங் நடக்க வந்ததுனால தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி பொருளையை கிளப்பி விட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியா ஃபுல்லாக வந்து 41 பேர் விழுந்ததுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரப்புரை செஞ்ச விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது எல்லாமே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவித்து வந்தது, இதே திசை திருப்பி கொண்டு வந்தது. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்க போறான்னு தெரிஞ்சதுமே டிஎம்கேவுக்கு வந்து வயிறு கலக்க ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த முதற்கட்ட தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியை தேர்வு செய்ததுக்கப்புறம் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்துட்டு பெரம்பூர் தொகுதியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் மக்களுக்கும் கட்டம் கட்டி பாதுகாப்பு கொடுத்த போலீஸார் வந்து கொளத்தூர் தொகுதியில் ஏன் கொடுக்கல? அது வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட தொகுதி. அந்த தொகுதிக்குள்ள விஜய் அவர்கள் வந்துடவே கூடாது அப்படின்ற டிஎம்கேவோட திட்டம். எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இது கரூருக்குள்ள வந்தீங்கன்னா இது ஏன் கோட்டடா, உள்ள வந்து நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே அங்க 41 பேருக்கு காரணமா இருந்தாங்க, அந்த உயிருக்கு காரணமா இருந்தாங்க, உயிர் பலியானதுக்கு காரணமா இருந்தாங்க. அதே போல கொளத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்தா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து பல திட்டங்களை தீட்டி வைத்திருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிட்டான்னு வச்சுங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆப்போசிட்ல வந்து இந்த திமுகவை சேர்ந்த திராவிட மாடலை சேர்ந்த இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு தேர்தல் பரப்புரை செஞ்சார். ஏன்னா 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் கடந்து அப்படியே குடுக்குன்னு ஓடிட்டு ஆரம்பிச்சுங்களேன். அங்கே யாருமே மக்கள் கூட்டமே இல்லை. ஏன்னா பவுன்சர் தான் 400-500 பேர் இருந்தாங்க வச்சுங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொடி மட்டும் தான் செய்த மக்கள் கூட்டம் கூட தெரியல. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் கொளத்தூர் தொகுதி என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட போக நகரவே முடியலங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தேர்தல் பிரச்சார வாகனத்தை வந்து சின்னதாகிட்டாரு. ஏன்னா அது வந்து பெரிய வாகனமா இருக்கிறதுனால அந்த குறுகிய இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன வாகனமா இருந்தாலுமே அங்கே போகவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் வந்து போலீஸ் இங்கேயும் பாதுகாப்பு தரவில்லை. எப்படியே மக்களுக்கும் பாதுகாப்பு தரல, விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு தரல. கரூர்ல எப்படி அலையலையா கூட்டிருந்ததோ அதே போல வந்து கொளத்தூர்லையும் இருந்ததாக கூறப்படுகிறது. நீங்க வீடியோ பார்த்தாவே நல்லாவே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு இங்கேயும் ஏதாவது அசம்பாவிதம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தார்கள், குண்டர்கள்லாம் தயாராக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பேச்சிலேயே தெரிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல பேசினாரு. ஆனால் குளத்தூர்ல 4 நிமிஷம் தயங்கி பேசிவிட்டு உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கு முக்கிய காரணமே என்னன்னா, விஜய் வந்து கொளத்தூருக்குள்ள என்ட்ரி ஆனதுமே பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுகளையுமே வெளியில விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதி உள்ள வந்தாங்கன்னா 2-4-5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வராதாம். அங்கே இருக்கவங்களாம் தொலைதூரம் வந்து ஆட்டோவில் போய் நடந்து போய் தான் பஸ் ஏறி போவாங்களாம். அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் விஜய் வரும் பொழுது எப்படி கிட்டத்தட்ட 100-200 பஸ் வந்து அந்த வழியாக வந்துச்சு. இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க டிராஃபிக் ஆனதுக்கு. அப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த பக்கம் அதாவது கிளம்பாக்கம் சைடில் இந்த பஸ்ஸு, ஏன்னா திண்டிவனத்தில் இந்த பஸ்ஸு, இந்த பக்கம் போகிற ரூட்டு போகிற பஸ்ஸு எல்லாமே, அதாவது அவங்க முக்கியமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சைடு போகிற பஸ் எல்லாமே இந்த ரூட்டு வந்திருக்குதான். எப்படி அவ்வளோ பஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக மக்கள்லாம் கொந்தளித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள்லாம் சமூக தலைவர்களில் பரப்பிக்கிட்டு வராங்க. அதில் வந்து மக்கள் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது இந்த டிஎம்கே செய்யும் அராஜகங்கள்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் இந்த பஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்டாலின் அவர்கள் வரும்போதெல்லாம் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி அதாவது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி எல்லாம் வெறும் டீலர்ஸ் பஸ்ஸாக தான் வந்துச்சு. ஆனால் அந்த எலெக்ஷன் வரும் சமயத்தில் ஒரு 6 மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெண்களுக்கான பஸ்ஸு அந்த பார்த்தீங்கன்னா எம்டிசி எல்லாம் வருது. இதுக்கு முன்னாடி வரவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வரும்போது வராத பஸ் எல்லாம் விஜய் வரும்போது எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து கூடும் பொழுது, மக்கள் கூட்டம் கூடும் பொழுது அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குண்டர்கள் நிறைய பேர் இருந்ததையும் மக்கள் சொல்கிறாங்க. இதில் சில இடங்களில் போலீஸ் எல்லாம் வந்து தள்ளி விட்டுருக்காங்க.
அதுவும் அந்த வீடியோவும் பரவிட்டு வருது. நீங்கள் ஏன் சார் தள்ளுறீங்க, இப்போ எதுக்கு எங்களை தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜென்சி பசங்களும் வந்து கேள்வி கேட்குறாங்க, பெண்களே தள்ளுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் அங்கே நடந்தது. அப்போது கரூரில் செந்தில் பாலாஜி தொகுதிக்கு போனாலுமே நீங்கள் பல வேலைகள்லாம் பண்ணீங்க. இங்கே புத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொகுதிக்குள்ளே வந்ததையும் பல வேலை பண்ணியிருக்கீங்க. இப்போது கரூர் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போது கொளத்தூரில் நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ டிஎம்கே வந்து இதுக்கு காரணமே இல்லை. நீங்கள் வந்து ஏன் பெரம்பூரில் அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, இங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல? விஜய் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு உள்ளே வந்துட்டாங்க, மக்களை சந்திச்சிட்டாரு அப்படின்னா ஸ்டாலினோட தோல்வி உறுதியாயிரும் அப்படின்ற ஒரு பயம் தானே. பயம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயிறு கலைக்கு போய் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இந்த கபால இருக்குது, மூளெல்லாம் குழம்பி போய் இந்த விஜய் எதுக்கு தான் வந்தான்னு தெரியல, இவன் தொல்லை தாங்க முடியல. நம்ம இது வரைக்கும் பேசாமல் போயிட்டு இருந்தோம். இந்த எடப்பாடியாரெலாம் ஒரு ஆளா, அப்படியே அவரெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஏதாவது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி அதை இதையும் கொடுக்குறோன்னு சொல்லி உள்ளே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது. அந்த விஜய் வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துறானே. நம்ம மகன் அடுத்த வாரிசு வந்து வந்துக்கிட்டே இருந்தது. நம்ம மகனை உதயநிதி ஸ்டாலினை எப்படியா முதல்வர் ஆக்கலாம்னு நினைச்சோம். பார்த்தீங்கன்னா அந்த விஜய் வந்து என்ன கெடுத்து விட்டான் அப்படின்ற ஒரு உள்ள வந்து கோபம் பொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ மக்களை பற்றி நீங்கள் கவலையே படல தானே. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், தமிழக மக்களை பழி கொடுப்பதற்காக இந்த டிஎம்கே அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மையா இல்லையா? மக்களை நீங்கள் சிந்திங்க, யோசிங்க. ஏன்னா கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு இவங்க என்னென்னலாம் கூத்தெல்லாம் பண்ணாங்களோ அதே கூத்தை கொளத்தூரில் பண்ண பார்த்தாங்க. இதில் விஜய் அவர்கள் வந்து கொளத்தூரில் 3-4 நிமிடம் பேசிக்கிட்டு அப்படியே திரும்பி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா தொகுதியான வெள்ளிவாக்கத்துக்கு வந்துருக்கிறார். வெள்ளிவாக்கம் வரும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட்டம் மழையிலையாக இருந்ததை பார்த்துட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு போயிட்டாங்க. அங்கே தேர்தல் பிரச்சாரமே செய்யலை அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியே இருக்கிறது. அப்போது ஒட்டு மொத்தமாக டிஎம்கே வந்து யாருக்கு, அதாவது யார் வந்து அரசியலில் வராங்க, குதிக்கிறாங்க, நமக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணால் செய்யறதுக்கு துணிவாங்க அப்படின்றதெல்லாம் இதற்கு உதாரணங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்ன பாடுபடுத்தினாங்க, அவங்க வளர்ந்து வர ஸ்டேஜில் இருந்தும் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்த்தோம். ஆனால் அதை மீறி ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து நிலைநிறுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி அவர்களும் அதை பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்திட்டு தான் வரான்றது நல்லா தெரிகிறது. ஆனால் அதை மீறி தமிழக வெற்றி கழகமும் வந்துவிட்டால் டிஎம்கே அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறது. அதற்காக தான் இந்த வேலைகள்லாம் செய்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழக மக்களை பற்றி இந்த டிஎம்கேக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. யார் எப்படி போனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியை அமைக்கணும், எங்களுக்கு கீழே நீங்கள் அடிமையாக இருக்கணும், அந்த தமிழக மக்கள் அடிமையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுவது கண்கூடாவே தெரியுது. மக்களே இந்த 2026 தயவு செய்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. இதை தான் நம்ம சொல்ல முடியும். இதில் அடுத்ததாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஆதவ அர்ஜுனா தொகுதியான வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இரவில் வந்து அய்யனாவரம் பகுதியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதாவது ஒரு ஸ்டேஜில் தான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மது பாட்டில் ஒரு பெண் மீது தூக்கி போட்டு அங்கே வந்து அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சதையும் ஆதவ அர்ஜுனா உண்மையிலுமே இது வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தது, சில விஷயங்கள் பேசுனது, டிஎம்கே கூட வந்து அவர் வந்து சொம்பு தூக்குனாரு, டிஎம்கே கூட அவர் வந்து கனெக்ஷனில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவர் மேட்டில் பேசினார் தெரியுங்களா, அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆதவ அர்ஜுனா வந்து உண்மையிலுமே அவரோட வளர்ந்து வந்த விஷயங்களும், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக பெண்கள் மீது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தாக்குதல் நடத்துறீங்கன்னா இந்த திமுக அரசு எந்த மாதிரி அரசு, ஸ்டாலின் அவர்களை சும்மா விட மாட்டேன், நீங்கள் வந்து கரூரில் இந்த மாதிரி சம்பவம் செஞ்சுட்டு இருந்தீங்க, திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் அதுவும் பெண்களை நீங்கள் வந்து தாக்குறீங்கன்னு நாங்கள் சும்மா விட்டுருவோமா, இங்கே தான் நாங்கள் உட்காருவோம், இவங்களை கண்டுபிடிக்கல, அதாவது மதுபாட்டில் தூக்கி போட்டு எங்கள் பெண்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்தவங்களை வந்து நீங்கள் கைது செய்யலைன்னா நாங்கள் இரவு வரைக்கும் இங்கே தான் இருப்போம், 4 வரைக்கும் இங்கே தான் இருப்போம், போக மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தனை வந்து கை கூட இழுத்துட்டு வந்தாங்க போலீஸு. அவனும் யாருன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி முகத்தையும் காட்டாமல் போலீஸ் அவர்கள் வந்து கைது செய்துட்டு போனாங்க. இப்போ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவருமே அவன் முகத்தை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, ஆனால் காட்டவே இல்லை. இதையும் வந்து இந்த தமிழக காவல்துறை வந்து கைது செய்திருப்பார்களான்னு டவுட்டாக இருக்குது. இது முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக விர்ச்சுவல் வாரிசு இருக்காங்க பார்த்தீங்களா, உடனே அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் ஆய்வு செய்து எங்கேருந்து இந்த பாட்டில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃபுட்டேஜை எடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் ஆதவ அர்ஜுனாட்டையும் காட்டிட்டாங்க. அதை அப்படியே போலீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உடனே வந்து தூக்கியிருக்காங்க. இந்த சிசிடிவி ஆதாரம் இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்களையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது.
நம்ம தமிழக காவல்துறை யாருக்கு சமூகத்துக்குவாங்க, யாருக்கு அடிமையாக இருப்பாங்க, யாருக்கு வேலை செய்வாங்க நம்ம நல்லாவே தெரியும். ஆனால் எல்லா காவல்துறையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களும் இருக்காங்க, மக்களுக்காக சேவை செஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சேவை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது டிஎம்கே அழுத்தம் கொடுத்து வேலை செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பதை நம்ம சுட்டி காட்டாமலாம் போக முடியாது. ஏனென்றால் கரூர் சம்பவத்திற்கும் சரி, இப்போது குளத்தூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கும் சரி, இங்கே ஆதவர்ஜினா வில்லிவாக்கத்தில் தேர்தல் பரப்புரை ஆற்றும் பொழுது நடந்த சம்பவத்திற்கும் சரி, காவல்துறை துரிதமாக இது போல செயல்பட்டால், அதாவது ஆதாரங்களை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் செயல்பட்டுறீங்க, இல்லைன்னா அதற்கும் ஆதவர்ஜினா ஒரு காரணங்களை சொன்னார். நம்ம சிசிடிவி கேமரா மட்டும் எடுக்கவில்லை, இந்த ஆதாரங்களை எடுக்கவில்லைன்னா அங்கே மது அருந்திட்டு இருந்தார்கள், பாட்டில் தெரியாமல் வந்துருச்சு, அதுதான் அங்கே அந்த பாட்டில் சின்ன ஓடுங்க வந்து கீழே வந்தது, இந்த சில்லெல்லாம் கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஆதாரங்களை உடனே கொடுத்ததையும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் அதை வச்சு நான் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்திலிருந்து இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே இவங்க சும்மா இருக்க போகிறதுன்றது நல்லாவே தெரிகிறது. ஆனால் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் வரும் பொழுது ஒரு காக்கோட இல்லை. அதனால் விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்தது. இதை பார்த்தோன்னா மிரண்டு போனதுனால தான் விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். தமிழக மக்களை பார்த்து, அதாவது தமிழக மக்களை பலி கொடுப்பதற்கு இவங்க தயாராக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பதிவு செய்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜய் அவர்கள் தேர்தல் விதிமுறை, அதாவது நடத்தை விதிமுறைகளை மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 500 தமிழக வெற்றி கழக பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 500 பேர் மேலே வழக்கு பதிவு செய்வதற்கு அவங்க என்ன பண்ணாங்க என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. அப்போது மக்கள் 500லேருந்து 1000 2000 பேர் வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கப்புறம், ஏன்னா அங்கே தேர்தல் பரப்புரை செய்ய இருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியில் தெரிஞ்சதுன்னா கூட்டம் வருமா வராதா? அது எப்படிங்க பெரம்பூரில் மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்தவங்க கொளத்தூர் தொகுதியிலும் வில்லிவாக்க தொகுதியிலும் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற கேள்வியை கேட்கலாம்ல. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அலுவலகத்திலும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனு கொடுத்து, அதாவது காவல்துறை எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பின்மை இருந்தது, அதாவது பாதுகாப்பே இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருக்குறாங்க. அதற்கான நடவடிக்கையும் அவர் எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தமிழக காவல்துறையிலும் இதுக்கான பார்த்தீங்கன்னா விரிவான தகவல்களை அவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அமித்ஷாவிடமும் மனு கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒய் பிரிவின் கீழ் பாதுகாப்பு கொடுத்தும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷாவிடமும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டிடமும் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அமித்ஷாவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எது என்ன நடந்தாலுமே திராவிட மாடல் அரசு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது 2026 தேர்தல் அந்த 26ஆம் தேதி வரைக்குமே விஜய் அவர்களை விடப்போவதில்லை. ஆனால் மக்கள் இதையெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த 2026 ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண இருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்கள் சக்தி எந்த அளவுக்கு பேசப்படுன்றத இந்த டிஎம்கே இந்த 2026 பார்க்க போவது உறுதி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய உறவினர்கள், தமிழ் தேசிய உறவு மகேஷின் அன்பு வணக்கம்.